அதனாலதான் இங்கே பைபிள்ல போட்டிருக்கு, உன் வாயிலிருந்து அதை அகற்றாதேன்னு போட்டு. ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்ட வாக்குறுதிகளை சொல்லி 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 நன்றி சொல்லணும். இரவும் பகலும் அதை விடாதீங்க. தேவனிடத்திலிருந்து சில வாக்குறுதிகளை கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். நம்முடைய தெய்வம் பேசுகிற தெய்வம், அவர் ஜீவிக்கிற தெய்வம். நாம் ஒரு கல்லையோ மண்ணையோ வழிபடவில்லை, உயிருள்ள மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வழிபடுகிறோம். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய தூய ஆவியானவர் நம் மத்தியிலே நம்மோடு இருக்கிறார். அவர் தேவனுடைய குரலாக நம் மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பல வாக்குறுதிகளை கொடுக்கிறார். இன்றும் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். அதனாலதான் வாக்குறுதிகளை கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வாக்குறுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஒரு வாக்குறுதியை தேவன் கொடுக்க வல்லவர். எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்குதா, ஆண்டவர்கிட்ட போய் நில்லுங்க. அவர்கிட்ட நிற்கும் பொழுது அவர் சில வாக்குறுதிகளை கொடுப்பார். அந்த வாக்குறுதிகள் தான் நம்ம என்ன பண்ணுது, அந்த சூழ்நிலைகளை மேற்கொண்டு கடந்து போகிறதுக்கு பலத்தை கொடுக்கிறது. ஆமென்.